பாஜகவிடம் மாநில உரிமைகளை அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. திமுக மீதான கண்டன தீர்மானங்களுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் சோவியத் யூனியனில் நடந்தது இந்தியாவில் நடக்கும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து. காங்கிரஸ் கட்சியினை தமிழகத்தில் வளர்ப்பதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் EVKS இளங்கோவன். இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. நெல்லை மாவட்டத்தில் நாளை பள்ளிக் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும். மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவிப்பு. விசிகவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது. ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து விலகியது குறித்து இயக்குநர் அமீர் கருத்து. தூத்துக்குடியில் 3 நாட்களுக்கு பிறகு சீரான வானிலை. மீன்பிடி விசைப்படகுகள் நாளை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு. கடன் வாங்கிய தேர்தல் களத்தை சந்தியுங்கள். அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அறிவுரை. திருவள்ளூர் அருகே ஆடுகளின் வாயை கயிற்றால் கட்டி காரில் கடத்திச் செல்ல முயன்ற 4 பேரை சிறைபிடித்த மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் CSR மட்டும் பதிவு செய்து 4 பேரையும் விடுவித்ததற்கு எதிர்ப்பு. சென்னை அண்ணாநகர் டவரில் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே குழந்தையின் தலை மாட்டிக்கொண்டதால் பரபரப்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. விசிகவிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக திருமாவளவனுக்கு ஆதவ் அர்ஜுனா கடிதம். மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் எனவும் உறுதி. பாஜக ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமா என்பது குறித்து தற்பொழுது அனுமானிக்க முடியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் பேட்டி. தாவேக்கவில் ஆரம்பத்தில் இருந்து உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி. புதிதாக வந்து பெரிய பெரிய காரில் வருபவர்களுக்கு கிடையாது என புசி ஆனந்த் பேச்சு. எக்காரணத்தை கொண்டும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோம். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி. கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும் முதல்வர் அதிஷி கல்காஜி தொகுதியிலும் போட்டி. குஜராத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். கைது செய்யப்பட்ட 2 பேரிடம் தீவிர விசாரணை. பிரபல தமிழா இசை மேதை ஜாகிர் ஹுசைன் மருத்துவமனையில் அனுமதி. இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சையத் முஷ்டாக் அலி கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை. இறுதிப் போட்டியில் மத்திய பிரதேச அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். தாய்லாந்தில் திருவிழாவில் குண்டுவெடிப்பு. 3 பேர் உயிரிழப்பு, 50 பேர் படுகாயம். விறுவிறுப்பாக நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக். 1.6 கோடிக்கு ஏலம் போன தமிழக வீராங்கனை ஜி கமலினி